வேல்யூ கண்டுபிடிக்கும். sin x 0 நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு -10π லேருந்து 10π வரைக்கும் எங்க கொடுத்துருக்கோம், less than or equal கொடுத்துருக்காங்க. அப்போ -10π எடுத்துக்கணும், +10π. அப்போ நம்பர் லைன் இருக்கு அப்படின்னா -10π லேருந்து ஆரம்பிச்சு +10πக்குள்ள வரணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கிராஃப் போட்டு சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிராஃப்ல இப்போ நமக்கு x ஆக்சிஸ் இதான x ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம், sin x 0 அப்படின்னு சொல்றோம். இப்போ sin ஓட வேல்யூ x ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஏரியாவை, அதாவது x ஆக்சிஸ் லைன் sin இது ஃபுல்லா இப்போ எடுத்துக்கிறோம். இதுல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா நமக்கு டிகிரினா குவாட்ரன்ட்ல எப்படி இருக்கும், இது 0 டிகிரி, இது 0. இங்க என்ன பண்ணுவோம், இங்க 90, இது 180, இது 270, இது 360. இப்படி தானே போடுவோம். இதை வந்து ரேடியன்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம், ரேடியன்ஸ் எழுதும்போது இது π/2, π/, இது என்ன π, நெக்ஸ்ட் இங்க 3π/2, இங்க என்ன வரும் 2π. இப்போ நமக்கு நார்மலா சர்க்கிள் வந்துட்டு எந்த ஆங்கிள் எழுதா போடுவோம், இப்போ இந்த ஆங்கிள் வருது அப்படின்னா இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ரைட்டா? நார்மலா ஒரு கிளாக்கோட ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எப்பவுமே வேல்யூஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வேல்யூஸ் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன் இப்படி போகும்போது பாசிட்டிவ்ல இருக்கும். அதுவே கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போகும்போது, இப்படி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இப்படி போகும்போது வேல்யூஸ் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கும். எப்படி நெகட்டிவ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு இங்க இப்போ 0ல இருந்து இப்போ 90 டிகிரி π/2 இப்படி போட்டோம் இல்லையா? ஸோ இங்க வந்துட்டு அதுவே இப்படி வருது, இந்த ஆங்கிள் இப்படி போடுறோம். அப்போ என்ன இங்க வேல்யூ வரும், இங்க -π/2, இங்க வந்துட்டு என்ன வரும் -π. ஓகேவா? இங்க -3π/2, இங்க -2π. ஸோ இந்த ஆங்கிள் தான் நமக்கு வந்துட்டு வரும். இப்போ நம்ம என்ன கேக்குறாங்க, x ஓட வேல்யூ 0, sin ஓட வேல்யூல sin நம்ம ட்ரிகோனோமெட்ரிக் டேபிள் இருக்கு இல்லையா, அதுல எங்கெல்லாம் 0 வரும் sin வேல்யூல, sin 0க்கு 0. அடுத்து வேற எங்க வரும், sin 180 டிகிரி 0, ரைட்டா? அப்படின்னா என்ன, sin 0 டிகிரினா இந்த இடத்துல நமக்கு 0 வருது, அப்புறம் இந்த இடத்துல நமக்கு 0 வருது. ஸோ அப்படின்னா என்ன இருக்கும், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் லைன் ஃபுல்லாகவே நமக்கு என்ன தான் வருது, வேல்யூஸ் வந்துட்டு 0 தான் வருது. ஓகேவா? இன்னும் ஈஸியாக இன்னும் ஒரு மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு நார்மலாக இங்கே வந்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிப்போம். பாயிண்ட்ஸ் எழுதுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே வந்துட்டு என்ன பாயிண்ட் எழுதுறோம், இது வந்துட்டு நமக்கு 1,0 இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே தான் சென்டர் பாயிண்ட் 0வா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் போது இது வந்து நம்ம எழுது 1,0. இங்கே என்ன எழுதுவோம், -1,0. இந்த y ஆக்சிஸ் எழுதும்போது இது 0,1. மேலே தான் நெகட்டிவ் நமக்கு குவாட்ரண்ட்ல, இதை வந்து நம்ம என்ன எழுதுவோம் 0,-1. இங்கே பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு வந்துட்டு காஸ் வேல்யூ, இது காஸ் இது சைனு. அதே போல் இது காஸ் இது சைனு, இது காஸ் இது சைனு. இங்கே எழுதினாலும் இது காஸ் இது சைனு. இப்போ நமக்கு சைன் வேல்யூ எப்பவுமே எங்க வருது, செகண்ட் வேல்யூவா வருது தான் என்னது சைன் வேல்யூ. அப்படி செகண்ட் வேல்யூவா வருதுல நமக்கு என்ன தேவை, 0 வரணும். செகண்ட் வேல்யூவா 0 எந்த இதுல தான் வருது, எந்த ஆக்சிஸ்ல தான் வருது, எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் தான் வருது, ரைட்டா? அப்போ நமக்கு ரேஞ்ச் நமக்கு எப்படி வரும், ஃபர்ஸ்ட் பாரு, இங்க π சொன்னோமா, இங்க -π வருது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். இங்க π, இங்க என்ன வருது 2π, இங்க 2π. அடுத்து வரணும்னா இங்க அடுத்து என்ன வரணும், இங்க 3π, இது 4π, இது 5π, இது 6π, இது 7π, இது 8π. அதாவது ஆட் நம்பர்ஸ்ல வரக்கூடிய π வேல்யூ எல்லாமே நெகட்டிவ் சைடுல வரும் எக்ஸ் ஆக்சிஸ் லைன்ல. ஈவன் நம்பர்ல வரக்கூடிய π வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ் சைடுல வரும். நமக்கு ரேஞ்ச் எவ்வளவு தான் கொடுத்துருக்கோம், -10π ல இருந்து +10π வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம சைனோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறத என்ன எடுத்துக்கிறோம், 0ன்றது எங்கெங்கெல்லாம் வரும், x = எங்க எந்தெந்த டிகிரிலாம் வருது, 0, π, 2π, 3π, 4π, 5π and so on. அது பாட்டு போகுது. நெகட்டிவ் வேல்யூவை எடுத்துக்கும் போது என்னது, -π, -2π, -3π. இந்த ஆங்கிள் சர்க்கிள் சுத்தும் போது சொல்றேன், இந்த ஆங்கிள் சர்க்கிள் சுத்தும் போது பாசிட்டிவ்ல வரும், சர்க்கிள் இந்த ஆங்கிள் சுத்தும் போது நெகட்டிவ்ல வரும்.
minus 3 pi minus 4 pi. So நமக்கு values வந்து எப்படி வருது plus or minusல வருதா 0, plus or minus pi 0 plus or minus 2 pi plus or minus 3 pi. அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த x axisல வரக்கூடிய எல்லாமே நமக்கு sin value 0ல தான் வருது அப்படின்னு அர்த்தம். அது நம்ம என்னன்னு எழுதலாம் x is equal to n pi ன்னு எழுதிடலாமா n pi வேல்யூ நம்பர்ஸ் வந்து அது பாட்டு போயிட்டே இருக்குது ஓகேவா n pi ன்னு நம்ம இதை எழுதிடுறோம். என்னோட வேல்யூ வந்துட்டு வேர் n is equal to n அப்படிங்கும்போது அது எவ்வளோ வேணாலும் வேல்யூஸ் இருக்கலாம். ஆனால் நமக்கு ரேஞ்ச் என்ன 10 pi யோட நிப்பாட்டிக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதணும் வேர் n is equal to plus or minus 1 2 plus or minus 2 plus or minus 3 and so on லேருந்து ஆரம்பிச்சு எதோட நிப்பாட்டிக்கணும் plus or minus 10 ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா நமக்கு லிமிட் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஓகேவா. அவ்வளோதான் இந்த சம்முக்கு மேலே ஆன்சர். புரிஞ்சா டயக்ராமை போடணும்லாம் அவசியம் கிடையாது. புரியணுங்கிறதுக்காக நான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். சம் ஸ்டெப் இவ்வளோதான். இந்த கான்செப்ட் எப்படி வருது இந்த வேல்யூஸ் எப்படி எடுக்கிறோங்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படி பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம் எப்படி நெகட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம் அதுக்காக தான் இந்த டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். சரியா